Hello friends, welcome to TNPSC Stars channel. In this video, we will 9th standard max exercise 2.2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல உங்களுக்கு 2.1 சரி, அதுக்கு முன்னாடி 2.2 க்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் சம்ஸும் சரி போட்டாச்சு. So இந்த வீடியோல நம்ம 2.2 பார்க்கலாம். So first one, express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion அப்படினு சொல்றாங்க. So first 2/7 அப்படினு கொடுத்திருக்காங்க. So 2/7 ஓட decimal expansion அப்படினு சொல்லி கேக்குறாங்க. So decimal expansion அப்படினு கேட்டாலே நீங்க long division method தான் பண்ணனும். ஓகேவா? ஓகே. So first one க்கு பாருங்க. 2 divided by 7. Okay, wait. 2 divided by 7. So இங்க வந்து ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கிறேன். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, 2 7 விட கம்மியாக இருக்குது. ஸோ 0 போட்டு இங்கே 20 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போது 7 2s are 14. ஸோ அடுத்தது 6 அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ 8 அப்படிங்கிறத போட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு 0 வந்துடும் பிகாஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? 8 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்கே வந்துட்டு 56 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு 4 அப்படிங்கிறது இருக்குது. 0 போட்டுக்கிறேன் பிகாஸ் பாயிண்ட் இருக்குங்கிறதுனால. 40. ஸோ இப்போ நான் 5 போடுறேன். 5 போட்டால் எனக்கு 35 வருது. திருப்பி இங்கே 5 வருது. ஓகேவா? ஓகே. அடுத்தது நான் இங்கே வந்துட்டு 0 போடுறேன். போட்டு இங்கே வந்துட்டு 7 எழுதுறேன். 49. ஸோ 1 அப்படின்னு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது அடுத்தது எங்கே போகுது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட்டா. ஸோ 0 போடுறேன், திருப்பி 1 போடுறேன். ஸோ 7 3, திருப்பி 0 போடுறேன். ஸோ இங்கே 30 வந்துருச்சா? இப்போ திருப்பி நான் 4 அப்படின்னு எழுதுறேன். 4 அப்படின்னு எழுதுறேன். எனக்கு 28 வருது. 2 அப்படிங்கிறது வருது. 20 அப்படின்னு ஆயிரும். ஸோ இங்கேயும் 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது. ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே நம்ம திருப்பி வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒரு நான் டெர்மினேட்டிங் ரிகரிங் டெசிமல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 0.285714 the whole bar அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் 2 divided by 7க்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்க. அடுத்தது மைனஸ் ஆஃப் 5 3/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் 5 3/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இம்ப்ராப்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே எழுதுறேன். ஸோ 11 5 3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 11 × 5 55 + 3 58. ஸோ மைனஸ் ஆஃப் 58 divided by 11 அப்படிங்கிறது தான். ஸோ மைனஸ் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை மட்டும் அப்படியே கேல்குலேட் பண்ணுறோம் இப்போது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 58 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 5ன்னு போடுங்க, 55ங்கிறது வரும். ஸோ 3 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இங்கே 0 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 0 அப்படிங்கிறது இருக்கிறதுனால இங்கே 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 22 அப்படிங்கிறது வரும். ஸோ 8 அப்படிங்கிறது வருது. பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு 0. ஓகேவா? ஸோ அடுத்தது 7 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 77 அப்படிங்கிறது வரும். ஸோ 3. ஸோ 30 அப்படிங்கிறது வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே திருப்பி வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் ரிகரிங் நான் டெர்மினேட்டிங் 5.27 பார் மைனஸ் வந்துடணும் இங்கே. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 5 3/11. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களால் போட முடியும். நான் 4th சம் போடுறேன், லாங் கேல்குலேஷன் அது. ஓகேவா? ஸோ 4th சம். 4th சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 327 divided by 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு 327 divided by 200 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ 200 327 அப்படின்னு போடுறேன். போட்டு இங்கே 1 சாரில் போடுறேன். 1 சார் போட்டோன்னா இங்கே 200 அப்படிங்கிறது வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணனா எனக்கு வந்துட்டு 127 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட் வச்சேன்னா எனக்கு இங்கே 0 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததான் நான் இங்கே வந்துட்டு 6ஆல் இது பண்ணுறேன். 200 × 6னா எனக்கு 1200 அப்படிங்கிறது வரும். ஸோ 70 அப்படிங்கிறது.
700 பாயிண்ட் இருக்கிறதுனால 700 ஓகேவா. ஸோ அடுத்தது 3 போடுறேன். 3ன்னு போட்டேன்னா எனக்கு 600 அப்படிங்கிறது வரும். ஸோ 100 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்தது 5ல் போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். 5ல் போடுறேன். 5ல் போட்டேன்னா எனக்கு 1000 அப்படிங்கிறது வரும். ஸோ 0 அப்படிங்கிறது வந்துடும் ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது வந்துட்டு ஒரு டெர்மினேட்டிங். ஸோ 327 டிவைடட் பை 200 இஸ் டெர்மினேட்டிங். இதோட வேல்யூ என்னது 1.635 அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்த சம், express 1/13 in decimal form, find the length of the period of decimals. 1/13 நம்ம டெசிமல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்ம அதோட பீரியட் லென்த்தை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஓகே. ஸோ 1/13 இதோட டெசிமல் நம்ம கண்டுபிடிக்கணும். 1/13. ஸோ 13 ஸோ 0 பாயிண்ட்னு போடுறேன். இங்கே 0. ஸோ இன்னொரு 0 இங்கே போடுறேன். பிகாஸ் 10 வந்துட்டு 13 விட கம்மியாக இருக்குது. இன்னொரு 0 போட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு 7 போடுறேன். 7 13 × 7 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 91 வருது. ஸோ 9 அப்படிங்கிறதுனால இங்கே 0 ஆட் ஆகும் பாயிண்ட்னால. ஸோ அடுத்தது நான் 6 போடுறேன். 6 × 13 எனக்கு 78 வருது ஓகேவா. ஸோ அடுத்தது எனக்கு இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 அப்படிங்கிறது வருது. 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இப்போ நான் 9ஆல் திருப்பி இது பண்ணுறேன் ஓகேவா. ஸோ 9ஆல் இது பண்ணப்போ எனக்கு 117 அப்படிங்கிறது வரும். ஸோ 117 மைனஸ் இது அப்படின்னு போட்டோன்னா எனக்கு 3 வருது. 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் 2ஆல் இது பண்ணுறேன். ஸோ 26. இப்போ இங்கே எனக்கு 4 அப்படிங்கிறது வருது. 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இங்கே 3 அப்படிங்கிறத போடுறேன். 39 அப்படிங்கிறது வருது. ஸோ 1 அப்படிங்கிறது வருது ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வருது. 1 வச்சு தானே ஆரம்பித்தோம். ஸோ 1க்கே திருப்பி வந்திருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு ஒட்டுமொத்த ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ லென்த் ஆஃப் த பீரியட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே எத்தனை இது வந்துட்டு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இந்த பாருக்கு அடியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க ஓகேவா. ஸோ லென்த் ஆஃப் த பீரியட் வந்துட்டு 6 ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 6 ஓகே. ஓகே. ஸோ 1/13 டெசிமல் ஃபார்ம் வந்துட்டு 0.076923 அண்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சம், express the rational number 1/13 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence write 71/33 in recurring decimal form அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஓகே. ஸோ நான் இப்போ இதை வந்துட்டு எழுதிக்கிறேன் ஒயிட் ஸ்பேஸில். ஸோ எதோடது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 1/11 கண்டுபிடிக்கணும். 1/11 டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறது 1/11. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் 11 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 0 பாயிண்ட் அப்படின்னு வரும். இங்கே 0. ஸோ 0 போடுறேன். இங்கே ஒரு 0 9 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 99 வருது. திருப்பி இங்கே வந்துட்டு 1 அப்படிங்கிறதே வருது. ஸோ ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கே வருது. ஸோ இதுதான் என்னோட ரிக்கரிங் இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 1/11 இஸ் ஈக்குவல் டு 0.9 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 1/33 வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ 1/33 வேல்யூ, ஸோ 1/11 அப்படிங்கிறது 0.9 அப்படின்னா, ஸோ 1/33 அப்படிங்கிறது, ஸோ இன்ட்டு 1/3 ஆன் போத் தி சைட்ஸ் அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு 1/33 வந்துருமா? ஸோ இங்கேயும் இன்ட்டு 1/3 அப்படின்னு பண்ணுறேன். இங்கே 09 ஓகே 09 பார். ஸோ இன்ட்டு 1/3 அப்படின்னு பண்ணுறேன். பண்ணனா எனக்கு 0.03 பார் அப்படிங்கிறது வருமா? இங்கே 1/3 இன்ட்டு 1/11 1/33 ஓகேவா? புரிஞ்சுதா? ரெண்டு சைடும் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அதனால. ஓகே ஓகே தென். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 71/33 அப்படிங்கிறதுக்கான இதை நம்ம கண்டுபிடிக்கணும்.
இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். 71/33 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/33 அப்படின்னு எழுதலாம். 33 × 2னா எனக்கு 66 கிடைக்கும். 66 + 5னா எனக்கு 71 வரும். ஓகேவா, அதுதான் இந்த மாதிரி எழுதுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 + 5 × 1/33 அப்படின்னு எழுதலாம் இந்த இதை. ஓகேவா, ஸோ 2 + 5 × 1/33 அப்படின்னு எழுத முடியும். அண்ட் இப்போது 33யோட டெசிமல் இது எனக்கு தெரியும் 1/33யோடது. ஸோ அதை வச்சு நான் இப்போ எழுதுகிறேன் 2 + 5 × 0.03 பார் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ அடுத்தது இப்போ 0.03 பார் இன்ட்டு இது அப்படிங்கிறப்போ 2 + 0.15 பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஓகேவா, 5 × 3 அப்படிங்கிறது தான் போடுறேன். ஸோ 15 அப்படிங்கிறது வருது, பார் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 2.15 பார் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது 4th ஒன் பாருங்கள். 4th ஒன்னில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டூ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் தான் மாற்றி எழுதணும். ஓகேவா, ஓகே. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இது எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மீதியெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த 4 சம் நான் உங்களுக்கு போடுறேன், இந்த 2 சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 2.327. 2.327. ஓகேவா, ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதுக்கு வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டிங் டேர்ம். ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.327 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ 327 அப்புறமா 327 பார் அப்படின்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு அடுத்த கேல்குலேஷனில் கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினான விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த பார் கடையில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3 டேர்ம் இருக்குது. அத்தனை ஜீரோஸால் இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் 1000x 3 டேர்ம் இருக்கிறதுனால 3 0 1000x இஸ் ஈக்குவல் டு 2327.327 பார் அப்படின்னு போடுங்க. புரியுதா? அதாவது இங்கே 1000ஆல் போத் தி சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணனா இந்த 3 டிஜிட் வெளியே வந்துடும் இல்லையா, அதுதான். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையுமே நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 1000x minus x is equal to 2327 minus of 2327.327 bar minus of 2.327 bar அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு 2325, அதாவது 7 - 2னா 5 வந்துடும். ஸோ இந்த 2 டெசிமல் டிஜிட்ஸும் சேமாக இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 999x அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ x is equal to 2325 divided by 999 அப்படின்னு போடுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மில் வந்துட்டு மைனஸ் ஆஃப் 5.132 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 5.132 32 பார். ஸோ பார் இங்கே போடல, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் நம்மளுக்கு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ பார் போடாமல் அப்படியே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட். ஸோ அதால் கீழே டினாமினேட்டரில் கொண்டு வாங்க. அத்தனை ஜீரோஸ் கீழே டினாமினேட்டரில் கொண்டு வாங்க. -5132 டிவைடட் பை 1000. ஓகேவா, அத்தனை ஜீரோஸ் கீழே கொண்டு வந்துடுங்க. மேலே இருக்க டெசிமலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 1283 அப்படிங்கிறது வரும். டிவைடட் பை 250 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1283 டிவைடட் பை 250. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? ஸோ அத்தனை டிஜிட்ஸ், அதாவது 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 0 நான் டினாமினேட்டரில் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1000, அதை தான் இப்படி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி சொன்னேன். ஓகே ஓகே அடுத்த சம் பார்க்கலாம். 17.215 பார். ஸோ 17.215 பார் அப்படின்ட்டு இருக்கு. 17.215 பார். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? இங்கே 1 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு 1000ஆல் திருப்பி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால. ஓகேவா? பாருக்கு அடியில் இருக்க டிஜிட்ஸை நம்ம ஒரு டைமால் தான் எடுப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 17.215.15 பார். புரிஞ்சுதா? 0.15 பார் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுறதுல எனக்கு வந்துட்டு 1000x minus of x is equal to 17.215. சரி, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பெட்டர் நான் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2 இருக்குல்ல, 0.2 இருக்கு இல்லையா, அதுங்க நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 மட்டும் இங்கே கொண்டு வரேன். 172.15 பார் அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி கொண்டு வரேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ 2 ஸ்டெப் இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 1000x minus 10x அப்படின்னு போடுறேன். ஏன் இப்படி போடுறேன்னா, கேல்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் எய்தர் வே எப்படி போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி போடுறேன். போட்டேன்னா எனக்கு வந்துட்டு இப்போ இதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 17198.15 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ வெயிட், ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 17043 அப்படிங்கிறது வருது. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10xையும் இதையும் மைனஸ் பண்ணும் போது எனக்கு இது வருது. ஓகேவா? வெயிட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதிக்கலாம். 172.15 பார் 5.15 பார் மைனஸ் ஆஃப் 172.15 பார். ஸோ இந்த மாதிரி நான் மைனஸ் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிறது இந்த டேர்ம் இருக்குங்க, 17.215 பார் அப்படிங்கிறது. ஸோ இதால் நான் 10 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா 2 அப்படிங்கிறது பாருக்கு அடியில் இல்லை. ஸோ அதனால நான் இங்கே வெளியே கொண்டு வந்துட்டேன், எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ 10x அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதாகணும் அப்படிங்கிறதுக்காக, பாரில் இருக்க டேர்ம்ஸ் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதனால் 1000 அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 15ல் இருக்க ஒரு டேர்மும் வெளியே வந்துருச்சு, இதுவும் வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 990x இஸ் ஈக்குவல் டு 17043 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு x இஸ் ஈக்குவல் டு 17043 டிவைடட் பை 990 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி போட்டால் இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர், இதுதான் என்னோட ஃபைனல் ஃப்ராக்ஷனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது 4th ஒன் பாருங்கள், மைனஸ் ஆஃப் 2137 பார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் x is equal to minus of 2137 பார் 2137 பார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாருக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியிடுங்க. 3 டிஜிட் இருக்கு, 3 வெளியே எடுக்கிறேன். ஸோ அதனால இன்டூ 1000 ஆன் போத் தி சைட்ஸ். 1000x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2123.7 பார் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார் 7 மட்டும்தான் இருக்குது பார் கடையில். ஸோ அதை மட்டும் வெளியிடுங்க. அடுத்தது 10,000x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2137
பாயிண்ட் பார் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10,000 x minus of 1000 x is equal to minus of 2137.7 bar minus of 2113.7 bar. So minus of minus. Okay va? Okay. So minus of minus na plus agum. So minus of 2137 point bar 7 bar plus of 2113.7 bar. Okay va? So இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு மைனஸ் ஆஃப் 190924 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 9000 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? 9000x. ஸோ இந்த இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. x is equal to minus of 190924 divided by 9000. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் இதுக்கானது. ஓகே? Without actual division, find which of the following rational numbers have terminating decimals அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதை வந்துட்டு டிவைடே பண்ணாமல் இதில் எதுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர்ஸ் வந்துட்டு 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். அதாவது 2 × 5 பவர் 2 to the power of n 5 power of m அப்படின்னு இருக்கணும். ஸோ இங்கே 128 இருக்குது. ஸோ இப்போ இந்த 128க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா 2 64. ஸோ 2 64னா எனக்கு 32. 2 டைம்ஸ் 16 2 டைம்ஸ் 8 2 4 2 2 2 1. ஸோ இப்போ இது எல்லாமே எனக்கு 2ஆக தானே இருக்குது. ஸோ இந்த இருக்க எல்லாமே 2ஆக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2 × 5 அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? இல்லைனா வெறும் 2ஆக இருக்கலாம், இல்லைனா வெறும் 5ஆக இருக்கலாம். 5 to the power of anything, 2 to the power of anything. ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்துச்சுனாலும் இது ஒரு டெர்மினேட்டிங். இங்கே பாருங்கள் 15 இருக்குது. 15னா 5 × 3. ஸோ இங்கே 3 நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ அதனால இது வந்துட்டு நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் இங்கே 35 இருக்குது. 35னா 7 × 5. ஸோ இது ரெண்டு இங்கே 7 இருக்குது. ஸோ 7 இருக்கிறதுனால இதுவும் நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 2200 இருக்குது. 2200. ஸோ 2200 அப்படிங்கிறத நான் எல்சிஎம் எடுத்து எழுதுனேன்னா என்னால் எப்படி எழுத முடியும்? 11 டேபிள், அதுக்கப்புறம் 200. ஸோ 2 டேபிள், அப்புறம் 100. ஓகேவா? ஸோ திருப்பி 2 டேபிள் 50. ஸோ திருப்பி 2 டேபிளில் போட்டோன்னா எனக்கு 25, அப்புறமா 5 5 1. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5ம் இருக்குது 2ம் இருக்குது. பட் 11 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால இதுவும் நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுதா? 5ம் இருக்குது 2ம் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 11 அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால இதுவும் நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த எக்ஸசைஸ் போடுறேன். ஓகேவா?